டே அறிவு கட்ட நாயே. அவ்வளவுதான், செல்லமா திட்டுறதுதான் இது. அவர் பாத்தீங்கன்னா எனக்கு பேரு ஓ ஸ்கொயர்னே வச்சிருக்காரு. ஓ ஸ்கொயர் உராங்குட்டாங் பாரு. முட்டாள்தனமா பண்றீங்க. உனக்கு அறிவு இருக்கா? நீங்க இருக்கிறதா இந்த இஷ்டம் பண்ணா இல்லன்னு உங்க அம்மா வீட்டு கிளம்பு. கிளம்பு, மாத்தா வீட்டுக்கு கிளம்பு. கொஞ்சமா அறிவு இருக்கா? நீ படிச்சு என்ன பிரயோஜனம்? சார் நான் சொல்லுவேன், அறிவன் இருந்தா உங்களை ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். தெரியாம பண்ணி இது வரைக்கும் 4 செல்போன் உடைச்சிருக்கேன். 4 செல்போன். இன்னைக்கு காலையில கூட ஒரு சண்டை நடந்துச்சு. பைக்ல அவங்க வந்து என் பின்னாடி உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தாங்கன்னா சட்டனா பிரேக் போட்டு இறங்கி பஸ்ல மேல் அப்படியே பண்ணிருக்கா சார். இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அவருக்கு வந்து அதாவது பிடிக்கலைன்னு தெரிஞ்சே நான் வந்து உப்புமா அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு சட்னி செய்ய மாட்டேன். டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. குடும்பம் அப்படின்னா சண்டைன்னு ஒண்ணு இருக்கும். சண்டை இருந்தா தான் குடும்பம். சண்டைன்னு இருந்தா அதற்கு பிறகு சமாதானம்னு ஒண்ணு இருக்கும். ஆனா தமிழ் சூழல்ல நம்முடைய குடும்பங்கள்ல என்னென்ன காரணங்களுக்காக சண்டை வருது? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. சண்டையும் சமாதானமும் சேர்ந்த இந்த குடும்பத்தில் எதற்காக சண்டை வருகிறது, ஏன் சண்டை வருகிறது தெரியல. இந்த சண்டை வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறதையும் கூட தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். இந்த சண்டை வரும்போது என்னெல்லாம் சொல்லி திட்டுவீங்க? ஃபர்ஸ்ட் வேர்டு சனியனே. சனியனே. உன்னை ஏன் கல்யாணம் பண்ணேன்னு எனக்கு இப்ப ஃபீல் ஆகுது. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேயா? எங்கேயாவது போய் தோலை. போய் தொலையா? நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். நீங்க என்ன சொல்லி திட்டுவீங்க? வழக்கமா செல்லமான்னு சொல்லி கூடுவோம். ஒரு நாளுக்கு எப்ப கூப்பிட்டாலும் செல்லமான்னு சொல்லி. சரி, கோவம்னு ஒண்ணு வந்துட்டா ஏன் அவங்க செஞ்சது என் மனசுக்கு கொஞ்சம் உறுத்தலா இருந்தா நான் என்ன சொல்லுவேன், ஜெனின்னு சொல்லுவேன். ஜெனிமான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். ஜெனிமான் சொல்லணும் மேபி இன்னும் கோவத்தினுடைய உச்சகட்டத்தை அடையல நடத்தும். சரி, ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லுங்க? சொல்லுங்க. ஏய் ஜெனி, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. இவ்வளவு சவுண்டாலாம் வருமா? வரும். அப்படி சொல்றப்ப உங்களுக்கு மனசுக்குள்ள என்ன தோணும்? கொம்பு பக்கத்துல இல்லையேன்னு தோணும். கொம்பு பக்கத்துல இல்லையேன்னு தோணும். தேவையில்லாம பூமியை கிளறப்படாது. பூமியில 1000 கிடக்கு, நீ அதற்கு எடுக்க பாக்குற. நீ கரண்ட் இருக்கும். ஆனா கரண்ட் இருக்கும். ஓகே, கரண்ட்ல வாங்கிருக்கேன் சார். ஆபீஸ் போய்ட்டு லேட்டா வருவேன். அப்பதான் நீங்க சொல்ற மாதிரி சிச்சுவேஷன் வரும். கிட்ட இருக்க இல்லீங்களா, எட்ட முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். தப்பு நடி. என்ன வடிக்க அவன் நடிக்க, நீ திருப்பி அடிக்கிறதே இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. நடந்திருக்கு இதெல்லாம். இந்த ஜெனரேஷன் ரொம்ப யதார்த்தமா பேசுறாங்க. அதுக்கு பின்னால இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒரு ஆண் கிச்சனுக்கு வந்து ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்றது. வத்தக்குழம்பு வச்சுட்டா கூடவே கொஞ்சம் மிளகு ரசமும் வைங்க. என்ன சொல்லி திட்டுவீர்கள்? அவங்களே திட்ட மாட்டேன். தெரியாதனமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே எங்க அம்மா எங்க அப்பா திட்டுவேன். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. நீங்க என்ன சொல்லி திட்டுவீங்க? அறிவே கிடையாது, தெரியாம அவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், என் வாழ்க்கை பறி போயிருச்சு. வாழ்க்கை பறி போயிருச்சு. 5 நிமிஷம் சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டு காட்டுவாசி கூட்டத்தில் அடிமாடா போறதே. ஓகே, அடுத்து. இது வரைக்கும் நான் திட்டினதே கிடையாது. திட்டணும் ஆனா ரொம்ப ஆசை எனக்கு. திட்டணும் ஆசை? ஆமா, ரொம்ப ஆசை. இருந்தாலும் உனக்கு மனசுக்குள்ள நிறைய வாட்டி திட்டிருக்கேன். ஆனா இது வரைக்கும் ஒரு நேர்ல திட்டினது கூட கிடையாது. ரொம்ப ஆசை. 1000 தான் இருந்தாலும் நீங்க என் புருஷன், இவங்களை நான் ரொம்ப கேவலமா பேசக்கூடாது. என்ன திட்டணும்? என்ன திட்டுவீங்க? நான் எப்ப பூதம் என்ன திட்டலாம் அவரை. உனக்கு எல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? ஓகே, அடுத்து. எல்லாம் என் தலையெழுத்து. உன்னை கட்டிட்டு சீகழியறேன். சரியான சுயநல பிசாசா இருக்க. எது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. இவனுக்கு உண்மையிலேயே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? நீங்க நான் என்ன சொல்லுவேன், உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, கெட் லாஸ்ட், அவ்வளவுதான். அடுத்த ரூம் போயிடுவோம், அங்கேயும் வருவாங்க. ஓ, பின்னாலே நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டா எப்படி? ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இப்போ பேசிட்டு இருக்கல, அவர் போயிட்டாருன்னு வச்சுங்களேன், அடுத்த ரூமுக்கு போய் எப்படி கேட்பீங்க? நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீ நான் பேசுறது கூட கேட்காம உனக்கு அந்த ரூமுக்கு போகணும். நான் பேசுறது கொஞ்சம் கூட மதிக்க மாட்டியா நீ? நான் இங்க லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன். என்ன ஊத்து பாக்குறீங்க? நீங்க லூசா நான் லூசா? லூசா என்ன? சரி, அந்த ரூம்ல போய் பேசி தொடர்றப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அதுக்கு மேல ஒண்ணும் பேச மாட்டேன். நான் தான் சார் லூசு, நான் தான் லூசு, நான் தாண்டி லூசு. அத நான் தனியா இருக்கும்போது சொல்லாதீங்க, எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுங்க. இல்ல, அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அந்த டைம்ல வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தா ப்ராப்ளம் பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு he tried to avoid. ஆனா என்னால அப்ப வராது, அப்பவே பேசி முடிச்சிடணும். ஆனா என்ன, நான் கொஞ்ச நேரம் போனா மறந்து போயிடுவேன். என்ன சண்டை? நீங்க மறந்துடுவீங்க. அத நான் மறந்துடுவேன், எதுக்காக சண்டை வந்துச்சு அப்படிங்கறத. அது வந்து மறந்துட்டியா? இந்த டைம்ல இந்த பிரச்சனை தான் வருதுன்னு அதை மட்டும் பேசுறது கிடையாது. இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன நடந்தது, அதையெல்லாம் நீ அன்னைக்கே அப்படி பேசுன, நீ அன்னைக்கே அதை சொன்ன, இதை சொன்ன. பாரு, இந்த பழத்தை எல்லாம் கிண்டி கிண்டி கேட்டா எனக்கு பிடிக்காது. பக்கத்துல மைதா மாவு திட்டு. இதுக்கு நீங்க அந்த அதெல்லாம் சொல்லியே திட்டிருக்கலாம். மைதா மாவு. என்ன அவன் பொண்டாட்டி ஒண்ணு எப்படி அசிங்கப்படுத்திட்டு பாத்துட்டு பேசாம இருக்க? நீங்க என்ன சொல்லி திட்டுவீங்க? ரவான்ற போறீங்க. கோபப்பட்டு உள்ள போயிடுவாங்க, அடுப்படிக்குள்ள போயிட்டு முன்னு என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, அவங்களுக்குள்ளே உள்ள பேசிட்டே இருப்பாங்க. அந்த முன்னு தான் நமக்கு வந்து எரிச்சலை கொடுக்கும்.
ஸோ கிட்ட போய் திட்டலான்னு வரும். திட்டினா இன்னும் கொஞ்சம் அந்த முணுமுணு வந்து பெருசாகி இதாயிடுமோன்ட்டு இந்த பொண்ணுங்களே இப்படிதான்டா, இந்த பொண்டாட்டியே இப்படிதாண்டான்னு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிறது. அவ்வளவு திரும்பி திட்டுறது இல்ல. நமக்கு எதுக்கு சார் வம்பு, நம்ம இருக்கட்டும் தெரியாம ரெண்டு போயிருவோம். மோஸ்ட்லி திட்டுறது இல்ல, கம்முனே உட்காந்துறது, பேசாம இருந்துறது, சும்மா வந்து நச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் தான் திட்டு வாங்குவாங்க. திருந்தவே மாட்டீங்களா, நல்லா பெத்து வளர்த்து வச்சிருக்காங்க. 30 வருஷமா பிள்ளைய திருத்த முடியாம இதுனால என்னத்தை கலக்குறீங்க? மாமியாரை சேர்த்து இழுத்துறது. நீங்க கோவம் வரும் ஆனா வராது. போயிட்டு உட்காந்து பிளே ஸ்டேஷன் விளையாட ஆரம்பிச்சிடும் கோவம் தான். ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. பிரச்சனை இல்லாம வண்டி கிட்டி ஓட்டி ஜாலியா விளையாடிட்டு ஜாஸ்தியாகும். அதை தூக்கி போட்டு உடைக்கலாமான்னு இருக்கும். என்னைக்காவது அது என் கையால தான் சாவ போகுது அப்படின்னு தூக்கி போட்டு அதை உடைக்கலாமான்னு இருக்கும். இங்க பாரு மாப்ள, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அது தூக்கி பரவாயில்ல எங்கேயாவது வச்சிருங்க அப்படின்னு. ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கப்ப எவ்வளவு கோவம் வரும்? அதான் ரொம்ப கோவம் வரும். அதான் சொல்றேன், அந்த பிளே ஸ்டேஷன் தூக்கி போட்டு உடைச்சிடலான்னு இருக்கும். நீங்க ஆனா பேசாம விளையாட போயிடுவீங்க. நான் போன்ல திரும்பி விளையாட ஆரம்பிச்சிருவேன். மொத்தத்துல புருஷனுங்களை சென்டிமெண்டா பேசி திருத்த முடியாது, செருப்பால் அடிச்சு தான் திருத்தணும். சைக்காலஜிக்கலா ஒரு விஷயம் இருக்கு. ஒருத்தங்க சத்தம் போடையில உனக்கு நீ வாடு கத்துறவ கத்திக்கிட்டு அப்படின்னு போய் பிளே ஸ்டேஷன் ஏ பேச்சை நிறுத்து சரி விடு அப்படிங்கிற லெவலுக்கு சமாதான ரீதியான சண்டை போடலாம். ஆனா நீ வேணா கத்திக்கிட்டே இரு, நான் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கேன், நீங்க உடனே பேசாம இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பிளே ஸ்டேஷன் விளையாட போறது இல்ல. இன்னும் கொஞ்சம் ஹைப்பர் டென்ஷன் கூடும். பள்ளி கட்டினா பஞ்சாங்கத்தை பாக்கலாம், அவ்வளவு கட்டினா என்னத்த பாக்கலாம். அவர் பாத்தீங்கன்னா எனக்கு பேரு ஓ ஸ்கொயர்னே வச்சிருக்காரு. ஓ ஸ்கொயர் உராங்குட்டாங் பாரு. உராங்குட்டான் புதுசா இருக்கு. சரி அப்புறம் பசங்கள்ட்ட அம்மா ஏன் திடீர்னு ஓ ஸ்கொயர் ஆயிட்டா அப்படின்னு கேட்பாரு. அப்பதான் அடுத்த ஜென்மன் இருந்தா சத்தியமா அவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சுப்பேன் நான். உராங்கோட்டான் ஸ்கொயர்ன்றது உண்மைதான் சொல்லியிருக்கேன். அதையும் மீறி சில சமயம் ஆகும்போது கொஞ்சமா அறிவு இருக்கா, நீ படிச்சு என்ன பிரயோஜனம்? சார் நான் சொல்லுவேன், அறிவன் இருந்தா உங்களை ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிடுறேன். நான் வருத்தப்பட மாட்டேங்க, நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். அதான் முடிஞ்சு போயிடுது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? திருப்பி அது ரிவர்ஸ் பண்ண முடியும்? முடிஞ்சதா? சோ அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு என்னைக்குமே நான் தான், எனக்கு என்னைக்குமே நீதான். அறிவே கிடையாதுன்னு அறிவே கிடையாது. எது சொன்னாலும் லிசன் பண்ணவே மாட்டாங்க. அதனால சேவடங்கார்ல சங்கு ஊதுன மாதிரி இருக்கீங்களேன்னு கேட்பேன். எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தான தூக்கி போடணும். போடா நீங்க எருவு மாடு எதுக்கு என் உயிரை வாங்காத கத்தோடி, உயிரை வாங்காத, உயிரை வாங்காத, என் உயிரை வாங்காத, போய் தொலைத. அத்தானாவது போத்தானாவது இவளோட பெரிய தொல்லையா இருக்கு. புரிஞ்சுக்க மாட்டேல, உங்ககிட்ட வந்து மாட்டின்னு இருக்கேன்னு தான் சொல்லுவேன், வேற பெருசா ஒண்ணும் வராது. நீங்க என்ன சொல்லுவீங்க? முட்டாள் சனியனே நாயே. அப்படி சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அது கேட்டு கேட்டு அழுத்து போயாச்சு. அழுத்து போச்சு. வா யோசிச்சே இன்னும் நல்லதா சொல்லு. பக்கத்துல ஏன் இப்படி பண்றேன் அப்படின்லாம் கேட்பேன். நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேல அப்படி இப்படிலாம் சொல்லுவேன். அடுத்த நிமிஷம் அவர் கத்துவாரு, கத்தவன உடனே ஆஃப் ஆயிடுவேன். என்ன கத்துவீங்க? நான் திட்டுவேன், எனக்கு கோவம் தானே கொஞ்சம் எக்ஸ்டென்ட்ல தான் திட்டுவேன். போட்ட வாயில பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறிடும். ஏன்னா வந்து அவங்க அந்த மாதிரி போக் பண்ணுவாங்க, சொல்ல அறிவு சொல்ல திருப்பி இல்லையா? திருப்பி ஆர்கியூ பண்ணுவாங்க. படிக்க எந்த விஷயமா இருந்தாலும் இது படிச்சிருக்கேன், இது கூட தெரியாதானா, இதெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி தருவாளா அப்படின்னு. படிச்சிருக்கியே படிக்கலையா, உனக்கு இது படிச்சிருந்தா யாரும் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க, படிச்சது முட்டாள்தனமா பண்றீங்க, உனக்கு அறிவு இருக்கா? நீங்க இருக்கிறதா இந்த இஷ்டம் இருந்தா இல்லன்னா உங்க அம்மா வீட்டு கிளம்பு. வைத்தல இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது, கிளம்ப மாத்தா வீட்டுக்கு. ஐயோ பக்கத்துல டேய் அறிவு கட்ட நாயே. அவ்வளவுதான் போறோம், அதர்வைஸ் அவ்வளவுதான். செல்லமா திட்டுறது தான் இது அறிவு கட்ட நாயே. இத நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. செல்லமாக திட்டுறதுன்னு சொன்னேன். எது முதல்ல நல்லா தான் இருக்கு. நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ பெரிய டேஷா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிக்கு ஒரு நல்ல வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நானே நினைச்சுக்கேன், நம்ம இவ்வளவு எஜுகேட்டடா இருந்து நம்ம போயிட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம். பட் அது ரொம்ப சர்வசாதாரணமா எவ்ரி லைனுக்கு வரும். நீ என்ன பெரிய டேஷா, நீ என்ன பெரிய டேஷா அப்படின்னு சொல்லிட்டு. என்னது அந்த காவ ஓரமாவா? டேய் அப்புறம் யோசிச்சு பாக்குறேன், பக்கத்துல எல்லாம் இருக்காங்களே, கேட்டா என்ன நினைப்பாங்க, அந்த அட்வொகேட்ன்றாரு, இவர் வந்து மியூசிஷியன்றாரு, இந்த ஒரு பேசிக் இது கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்து ஃபர்ஸ்ட் அறிவட்டத்தனமா பேசாத, அடுத்தது இந்த டேஷ். கெட்ட வார்த்தை கூட வரும். ஃப்ளோல கெட்ட வார்த்தை வருமா? காதலித்து திருமணம் செய்திருக்கிறோம், ஒன்ன போய் கட்டினேன்னு சொன்னா சுருக்குன்னு வந்துரும். அப்படி எந்த வார்த்தை சொன்னால் கோபம் வரும் உங்களை அறியாம? என் பர்சனாலிட்டிக்கு நீ மேட்சாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. எது பார்த்தாலும் உனக்கும் எனக்கும் எந்த விதத்திலயாவது பொறுத்து இருக்கா? என் முகத்தை பாரு, மன்மத மாதிரி இல்ல. உங்க வீட்டுல வந்து ஒரு இளிச்சவாய் மாப்பிள்ளை கிடைச்சிருச்சுன்னு கட்டி வச்சுட்டாங்க. நல்லா என் அழகு என்ன, என் கலர் என்ன, நான் என்ன வேலை பாக்குறேன், நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், இப்ப கூட பல பெண்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நான் தான் முடியாதுங்கிறேன் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5 தடவையா சொல்லணும். அது என்கிட்ட மட்டும்தான் அதை சொல்லுவாங்க. அது வந்து சொன்னா பயங்கர இரிட்டேட் ஆகும், எனக்கு கோவம் வரும். அந்த டைம்ல எனக்கு ஏதாவது வாயில பிடிக்கும் போது அது பிடிக்கவே பிடிக்காது. அது எப்ப சொன்னாலும் எனக்கு கோவம் வரும். ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றீங்க? இல்ல அவங்களும் சொல்லுவாங்க, ஆக்சுவலி சொல்லும்போது என்ன வந்து உங்களுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே, அதிகம் சொல்றது அவங்கதான். நான் தான் அழகு அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். அவங்க வந்து ஊர்ல எத்தனை பொண்ணுங்க அழகா இருக்காங்க, உன்னை மாதிரி யாருமே கேவலமா இல்ல. மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும். ஏன்னா எங்க வீட்டுல எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சொல்லுவாங்க, நல்ல அழகான பொண்ணு, உனக்கு என்ன நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிரும். நான் அப்படியே மிதக்கிறேன், அடேங்கப்பா
உங்க வீட்ல வந்து பொண்ணுங்க எல்லாருமே அழகா இருப்பாங்க, சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் எங்க ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட அந்த பொண்ணு அழகா இருக்கு அப்படின்னு வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. அழகுடா அழகு, இந்த ஊர்ல நான் தான் கொள்ளை அழகு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க பேசுறத கேட்டு கேட்டு ஐயோ நம்ம அழகாவே இல்ல, நம்ம கேவலமா இருக்கோம் அப்படின்னு தான் எனக்கு திங்கிங் வரும். இப்ப பார்த்தாலும் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஆக்சுவலா இது நீங்க விளையாட்டாக இந்த திருமணமான புதியதுல விளையாடக்கூடிய இந்த ஸ்லேடு விளையாட்டுகள் இது ஒண்ணுதான். இருந்தாலும் கூட அவங்க அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெண், அழகுன்னு உலகத்துக்கே தெரியுமே, அதுவும் குடும்பத்துல சுத்த இருக்கவங்க எல்லாரும் அழகான பொண்ணு சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு அழகான பெண். நீ அழகில்லைன்னு சொல்றது மேபி அவங்களுடைய ஒரு தாழ்வு மனப்பான்மையை அவங்களுக்குள்ள உருவாக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க எவ்வளவு அழகா இருக்காங்க உண்மையான இப்ப நீங்க வர்ணிக்கணும். எந்திரிச்சு நீங்க உண்மையா சொல்லுங்க, உங்க மனசுல உங்க மனைவியை பற்றி அவங்களோட அழகை பத்தி நீங்க பூரிச்சிருப்பீங்கல்ல, சொல்லுங்க. பழுத்த திராட்சை பழம் மாதிரி 2 கண்ணு, தேவதை மாதிரி இருக்காங்க. தேவதை மாதிரி இருக்கு. அவங்க கிட்ட சொன்னது இல்ல இருக்கு. இதெல்லாம் இங்க இருக்கா சொல்றாங்க, வீட்டுக்கு போய் இதெல்லாம் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் ஃபூல். பக்கத்துல போடா ஒரே வார்த்தை தான் போடா. முடிஞ்சிச்சு. ஏண்டி உனக்கு கல்யாணம் ஆகி 24 வருஷம் ஆச்சு, இன்னும் போடா. நான் உங்களே சொல்லல, என் பையனை சொல்றேன். ஓ நீ அப்படி வரியா? அவர் உடனே ரியாக்ஷன் முடியப்பாரு அப்படிம்பாரு. அப்புறம் அதோட முடிஞ்சு போயிரு. சரி ஓகே ஓகே. அந்த பையனை வச்சு திட்டுறது உங்களை சொல்லல, நான் என் பையனை சொன்னேன். உன்னை எப்ப எங்க எந்த இடத்துல சந்திக்கணும்னு தெரியும். பாத்துக்கிறேன் உன்னைய. சோ அவரை திட்டுனா பையன் பக்கத்துல இருக்கணும். இருந்தாலும் இல்லைனாலும் வந்துரும். அது வந்துரும். அப்புறமா அவனை சும்மா சொல்றது. அவன் கோயம்புத்தூர்ல இருப்பான். ஆனா அவனை சொன்னேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த சண்டையில மண்டை உடையுதோ இல்லையோ, பொருள் உடையும். ஏன்னா அது இன்னொரு வகையான ஒரு மனோநிலை. என்னென்ன பொருள்லாம் உடையுது சண்டை? அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 4 செல்போன் உடைச்சிருக்கேன். 4 செல்போன். இன்னைக்கு காலையில கூட ஒரு சண்டை நடந்துச்சு, கோவத்துல தூக்கி எறிஞ்சேன். அப்ப தெரியல அது 2000 ரூபாய் மொபைல்னு. அந்த டைம் தூக்கி எறிஞ்சிட்டு பார்த்தா டிஸ்பிளே ஒர்க் ஆகல, ஸ்பீக்கர் போச்சு. சோ மெயினா எங்க வீட்ல உடையது போன் தான். 4 போன் உடைச்சிட்டீங்க? 4 போன் உடைச்சிருக்கேன். பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. நீங்க மோஸ்டா உடையது ஹெல்மெட்டா இருக்கும். அப்படி இல்லனா மேக்ஸிமம் எங்க வீட்ல செல்போன் உடையும். செல்போன் உடையும். ஆனா என்ன ஒரு வருத்தம், இன்னைக்கு மார்னிங் உடைஞ்சது என் போன். பக்கத்துல நீங்க ரிமோட் ஆனா போடும்போது கொஞ்சம் சேஃபா சோஃபால தூக்கி போட்டுருவேன். நம்ம தான் திருப்பி செலவு பண்ணணும். காப்பாத்தியாச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, அடுத்து என்ன பொருள் உடையும்? ஜாஸ்தி கோவம் வந்துச்சுன்னா பொருள் எதுவும் உடைக்கிறது இல்ல. அப்படியே ரொம்ப கோவம் வந்து உடைச்சா உடையாத பொருளை பார்த்து உடைப்பேன். புத்திசாலி. அதான் என்ன பொருள் தூக்குவீங்க? தலகாணியை தூக்கி போடுறது. தலகாணியை தூக்கி அடிக்கிறது. இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. துணி எடுத்து அடிக்கிறது, அயன் பண்ணி வச்ச துணி எடுத்து அடிக்கிறது. மடிச்சு வைக்கிறது நான் தானே. அதான் ஐடியா. ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண எங்க கூட்டிட்டு போவாங்க? சென்னையில. சென்னையை சுத்தி காட்டணுமா? நான் சுத்தி காட்டுறேன் டார்லிங். ஒரு பீச் கூட்டிட்டு போவாங்க, இல்ல ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போவாங்க, இல்ல ஒரு தியேட்டர் கூட்டிட்டு போவாங்க. அதானே உலக வழக்கம். அத விட்டு அவங்க எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு கேளுங்க. எங்கங்க? கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு. கோயம்பேடு காய்கறி வாங்கி கொடுத்தாங்க. எங்கேயோ போய்ட்டடா நீ, எங்கேயோ போய்ட்ட. சென்டர் டேபிளோட கிளாஸ் உடைஞ்சது ஒரு வாட்டி தட்டி. அதுக்கப்புறம்ல இருந்து உடைச்சது இல்ல, பட் எஸ் டோர்ல போய் பாக்ஸிங் பண்றது, ஒரு குத்து. ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. கவுண்டர்ல அப்புறம் வாய்ஸ் மாடுலேஷன்ல யார் பெஸ்ட், நீங்களா உங்க கணவரா? ஆக்சுவலி நான் தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். இப்போ என் ஹஸ்பண்ட்க்கு எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. டெய்லி ப்ராப்ளம், டிஃபரெண்ட் ப்ராப்ளம். 2 வருஷமா ஏதாவது சேவிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டே தான் இருக்கோம். ஆனா எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தது இல்ல. ஏதாவது சண்டேல வந்து அவர் எதுவுமே பண்ணிருக்க மாட்டார். போய் விசாரிச்சியா இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நானே வெண்டக்காய் புளிக்குழம்பு வச்சிருக்கேன், டென்ஷன்ல இருக்கேன். கத்திரிக்காய் புளிக்குழம்பு தானே வைக்க சொன்னேன். ஏதாவது சேவிங்ஸ் 2 வருஷமாச்சு, 2 பேர் சம்பாதிக்கிறோம், என்ன சேவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேக்குறப்ப என் தப்பு தான் போய் கேக்குற. இரு எல்லாம் எனக்கு தெரியும், உன்னை எல்லாம் சத்தியமா சொல்றேன், வாயிலன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போயிடும். என்ன செய்தால் என்ன செய்வார் என்று தெரிந்தே நீங்கள் செய்கிற வேலைகள் என்ன? ஒரு சில விஷயங்கள் பத்தி பேசினா பிடிக்காது. பாரு, இந்த பழசெல்லாம் கிண்டி கேட்டா எனக்கு பிடிக்காது. அதாவது இப்போ முன்னாடி சண்டை வந்திருக்கலாம், அது அப்ப சமாதானம் இருக்கலாம். திருப்பியும் வந்து அந்த பிடிக்காத சிலர் இருப்பாங்க, அவங்கள பத்தி பேசினா பிடிக்காது. இந்த 2 நாளைக்கு தலையை போட்டு பிச்சுக்குவான். அவங்கள பத்தி பேசாத, எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, ஏன் திரும்ப பேசுற? அவங்கள பத்தி நீங்க திரும்ப பேசுவீங்க. அதுல அவனுக்கு ஒரு டென்ஷன், நமக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். வேற புரிந்து கொண்டு என்னென்ன விஷயங்களை பேசுவீர்கள்? அவருக்கு வந்து அதாவது பிடிக்கலைன்னு தெரிஞ்சே நான் வந்து உப்புமா அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு சட்னி செய்ய மாட்டேன். ஏன் அப்படி லூஸ் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கா? லைட்டா தெரியும். நீங்க ரொம்ப நுணுக்கமான ஆளுங்க. முதல்ல சட்னி செஞ்சாதான் அவர் சாப்பிடுவாரு, சக்கரை தொட்டு சாப்பிட மாட்டாரு. ஆனா நான் சட்னி செய்ய மாட்டேன். சட்னி செய்ய மாட்டீங்க? மனுஷன் சாப்பிடுவானா இத? கோவமா அந்த உப்புமா வலி வாயில போட்டு எந்திரிச்சிருவாரு. அதை ஆனந்தமாக ஒரு முறை பார்த்துறது நல்ல ஐடியாங்க இது. மொத்தத்துல அவளை லேடி இல்லடா,
ஒன்றாம் நம்பர் கேடியா. கிச்சன்ல பாத்திரத்தை சிங்க்ல தேய்க்கும் போது அப்பதான் அந்த கோபத்தை வந்து யார் மேல காமிக்கிறது, பாத்திரத்து மேலதான் காமிக்க முடியும். நல்ல விளக்கு மாத்தால 4 வாங்குறத விட்டுட்டு இங்க வந்து புலம்பிட்டு இருக்கறியாமா? நீங்க என்ன உடைச்சிருக்கீங்க? இல்ல நான் உடைக்கிறேன்னு வந்து இது உடைச்சது இல்ல. ஆனா வந்து கோவத்துல வந்து நான் கையில என்ன சொம்பு இம்பு எது கிடைச்சாலும் வந்து தூக்கி அடிச்சிடும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. பைக்ல அவங்க வந்து என் பின்னாடி உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தாங்கன்னா சடனா பிரேக் போட்டு இறங்கி பஸ்ல இனிமேல் வண்டி வராது உனக்கு அப்படின்னு அப்படியே பண்ணிருக்கா சார். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். இது வந்து ஆணிவேரான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கிருச்சா? இல்ல அப்படி இல்ல, அது அத்தாரிட்டி காமிக்கணும். நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது நான் சொல்லுவேன், எப்பவும் பின்னாடி உட்காந்து என்ன இரிட்டேட் பண்ணாத, வண்டி ஓட்டும் போது தப்பு பண்ணா ஒத்துக்குவீங்களா? அப்புறம் வந்து திருப்பி மேல பேசுவாங்க. உடனே அடி நீ வண்டி நிறுத்திட்டு நீ இறங்கி பஸ் பிடிச்சிட்டோம், நான் போறேன், வண்டியில போறேன். திடீர்னு பாட்டி நடுத்தரல இறக்கி விட்டா நான் எங்க போறது? எங்கேயோ தொலைஞ்சு போடா. நீ யாராவது இந்த வண்டி வராது உனக்கு, நீ பஸ் பிடிச்சி போ. கொடுத்தானா 5 ரூபா பஸ் கொடுத்தா நேரா கொண்டு போய் இறக்கி விடுவாங்க மடி பக்கத்துல, அங்க ஏறி போய் இறங்கிக்கோ. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? என்ன நம்பகத்தன்மை சார்ந்த ஒரு விஷயம் இது. நீங்க நட்டாத்துல விட்டு போறது அப்படிங்கிற ஒரு மனசுல பதிஞ்சிர வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் டோன்ட் டு தட். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிர கூடாது. நீங்க மொபைல் போன் ஒரே ஒரு வாட்டி உடைச்சிருக்கேன். என்ன வருத்தமா சொல்றீங்க? இங்க எல்லாம் ரெக்கார்ட் பெருசா இருக்கே, நம்ம ஒண்ணே ஒண்ணு தானே உடைச்சிருக்கோம். முன்னூறு பேர் உட்கார்ந்து நம்ம தங்கச்சி 4 போன உடைச்சிருச்சு, நம்ம என்ன லீட் பண்ணி போகவே இல்லையே அப்படின்னா நக்கல்யா அவனுக்கு. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அப்பா எம்மா கிட்ட முடிச்சுப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். லைன் டேட் சிராப் நீயா நானா. நன்றி, வணக்கம்.